யார் கொடுத்து வச்சவன்? பல பேர் சொல்றது யாருக்கு ரொம்ப செல்வம் இருக்கோ அவன் கொடுத்து வச்சவன் சொல்லுவாங்க. இறைவன் உங்கள் இல்லங்களை அமைதியின் இருப்பிடமாக ஆக்கி வைத்திருக்கிறார். வீடுன்னா அமைதியா இருக்கணும். வேலை முடிஞ்சா எப்படா வீட்டுக்கு போவோம்னு நினைக்கணும். மாத்தமாக ஏண்டா வீட்டுக்கு போறோம் ஆகிட்டு அவ்வளவுதான், ஒழுங்கு போச்சுன்னு அர்த்தம். அது ஒரு வழிபாடு, வணக்கம். அந்நிக்காகமின் சுன்னத்தி நபிகள் நாயகம் சொல்லி, திருமணம் என்பது எனது வழிமுறை. திருமணத்தை ஒரு வணக்கமாக எடுத்துக்கொள்ளுங்க. விளையாட்டு காரியம் அல்ல. திருமணம் முடிக்கிறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போட்டுக்கிறது, நீதிமன்றத்துக்கு போறது, விளையாடுறீங்களா? இதுக்காக திருமணம் முடிச்சுங்க. வணக்கத்தை பேணுகின்ற போது எவ்வளவு கவனமாக இருக்கின்றீர்களோ அதே கவனம் இல்லறத்தை பேணுவதிலும் இருக்க வேண்டும். ஆக ஒரு ஒப்பந்தத்தை பேணுவது போன்று பேண வேண்டும். அவரவர் கடமைகளை அவரவர் ஒழுங்காக செய்ய வேண்டும். ஆங்கிலத்திலே சொல்வார்கள், you must fit into other person's shoe. அடுத்தவனுடைய செருப்புல ஒரு காலை நோக்கி பாருங்க. நான் போறபடிதான் இருப்பேன், நான் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாட்டேன் என்று சொல்கிறார்கள் சிலர். அவர்களுக்கு நாம் சொல்லுகின்ற ஒரே ஒரு ஆலோசனை, தயவு செய்து கல்யாணம் முடித்து கொண்டாது. யாரோடும் என்னால் அனுசரித்து போக முடியாது, மனைவி அனுசரித்து போக முடியாது, கணவனை அனுசரித்து போவோம் என்றால் உங்கள் வீட்டிலே நீங்கள் உட்கார்ந்து விடுங்கள். பல குடும்பங்கள் பாதிப்புக்கு உள்ளானதுக்கு காரணம் பெற்றோர்கள். நன்றாக நாட்டுகள் ஆய்வுடைய முடிவுகள். தேவையில்லாமல் பெற்றோர்கள் தங்களுடைய மூக்கை தன்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே நுழைத்து பல குடும்பங்களை பெற்றோர்கள் வீணாக்கி இருக்கிறார். எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிறது. இவங்களை கேட்டுட்டு தான் சமைக்கணும், இவங்களை கேட்டுட்டு தான் வெளியே போகணும், எல்லாமே இவங்களை கேட்டு செஞ்சா குடும்பம் உருப்படாது. நான் இப்போது சொல்லியது, திருமணத்தை சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்க. அது இபாதத், வழிபாடு. அது ஒரு ஒப்பந்தம், கவனன். அன்பின் அடிப்படையில் இல்லற வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள். இல்லற வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நாம் முயற்சி செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். எந்த முயற்சிகளையும் மேற்கொள்ளாமல் இந்த இல்லற வாழ்க்கையை இனிமையாக ஆக்கி வைத்து வேண்டும் என்றால் ஒன்றும் அமையாது. வாழ்க்கையில அடிக்கடி நாம் சொல்லுகிற வார்த்தையும் ரொம்ப கொடுத்து வச்சவையா அப்படின்னு சொல்லுவோம். யார் கொடுத்து வச்சவன்? பல பேர் சொல்றது யாருக்கு ரொம்ப செல்வம் இருக்கோ அவன் கொடுத்து வச்சவன் சொல்லுவாங்க. எவருடைய வீடு அமைதியாக இருக்கிறதோ, இல்வாழ்க்கை அமைதியாக இருக்கிறதோ, நல்ல கணவனையும் நல்ல மனைவியும் எவன் பெற்றிருக்கிறானோ அவன் கொடுத்து வச்சான். அவன் தான் கொடுத்து வச்சான். குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் ஜஅலலக்கும் ஃபீ புயூத்திக்கும் சகனா. இறைவன் உங்கள் இல்லங்களை அமைதியின் இருப்பிடமாக ஆக்கி வைத்திருக்கிறார். வீடுன்னா அமைதியா இருக்கணும். வேலை முடிஞ்சா எப்படா வீட்டுக்கு போவோம்னு நினைக்கணும். மாத்தமாக ஏண்டா வீட்டுக்கு போறோம்னு ஆகிட்டு அவ்வளவுதான், ஒழுங்கு போச்சுன்னு அர்த்தம். அங்க ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். ஆக அமைதியான வீடு, மகிழ்ச்சியான வீடாக அது அமைய வேண்டும். அது ஒன்றும் லேசாக ஒன்றும் கிட்டி விடாது. அதற்கு சில பயிற்சிகளும் முயற்சிகளும் ஏற்பாடுகளும் தேவை. அவற்றை விரிவாக பேசுவதற்கான நேரம் அல்ல. சுருக்கமாக சில விஷயங்களை நாம் இங்கே சொல்லுவோம். முதலாவதாக, இல்லற வாழ்க்கை என்பது இஸ்லாத்தின் பார்வையில் அது ஒரு வழிபாடு, வணக்கம். அந்நிக்காகமின் சுன்னத்தி நபிகள் நாயகம் சொல்லி, திருமணம் என்பது எனது வழிமுறை. திருமணத்தை ஒரு வணக்கமாக எடுத்துக்கொள்ளுங்க. விளையாட்டு காரியம் அல்ல. திருமணம் முடிக்கிறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போட்டுக்கிறது, நீதிமன்றத்துக்கு போறது, விளையாடுறீங்களா? இதுக்காக திருமணம் முடிச்சுங்க. பி சீரியஸ். உங்க அலுவலகத்துல எவ்வளவு சீரியஸா இருக்கீங்க, உங்க வியாபாரத்துல எவ்வளவு சீரியஸா இருக்கீங்க, அங்கு அதே காட்டுகின்ற அதே சீரியஸ் வீட்டிலே இருக்க வேண்டும். ஆக வணக்கத்துக்கு நிகரானது. வணக்கத்தை பேணுகின்ற போது எவ்வளவு கவனமாக இருக்கின்றீர்களோ அதே கவனம் இல்லறத்தை பேணுவதிலும் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக இஸ்லாத்தின் பார்வையில் இல்லறம் என்பது ஒரு கவனன்ட், ஒரு ஒப்பந்தம். மீதாக்கன் அலீத் குர்ஆன் சொல்லி. ஆக ஒரு ஒப்பந்தத்தை பேணுவது போன்று பேண வேண்டும். ஒப்பந்த விதிகளை கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் அந்த ஒப்பந்தம் முறையாக நிறைவேறும். ஆக அந்த ஒப்பந்தத்தினுடைய விதிகள் ஏராளம். சுருக்கமாக ஒன்றை சொல்வதாக இருந்தால், அவரவர் கடமைகளை அவரவர் ஒழுங்காக செய்ய வேண்டும். உரிமைகளை மட்டுமே கோரிக்கொண்டிருக்க கூடாது. உங்கள் கடமைகளை செய்ய வேண்டும். பல பேர் உரிமைகளையே கோருவாங்க. எல்லா இடத்துல நடக்க தொழிலாளர் எடுத்துக்கொண்டால் ஊதிய உயர்வு வேண்டும், போனஸ் வேண்டும். வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டாங்க. உரிமைகளை மட்டும் கோரிக்கொண்டிருப்பார்கள். ஆகவே அங்கு அமைதி இல்லை. ஆகவே கணவன் தனது கடமையை செய்ய வேண்டும். கணவனுடைய 2 முக்கியமான கடமைகள் என்ன? ஒன்று, குடும்பத்தினுடைய பொருளாதார சுமையை கணவன் ஏற்க வேண்டும். அது மனைவியினுடைய பொறுப்பல்ல. அவள் கொடுக்கலாம், அது வேற விஷயம். அவளிடமிருந்து ஒரு பைசா பெறக்கூடாது. நீ கல்யாணத்துக்கு முன்னாலே வரதட்சணை வாங்குறிய, அந்த இல்லறம் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? திருமணத்திற்கு முன்னரே வரதட்சணை வாங்கினால் அந்த இல்லறம் அமைதியாக இருக்காது. ஒரு தவறான ஹராமான விஷயத்தில் ஒரு வாழ்க்கை தொடங்குகிறது என்றால் அங்கே எப்படி அல்லாஹ்வுடைய பரக்கத்து அங்கே எப்படி இருக்கும்? துஆ கேட்கிறோம், பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக. இறைவா, இவர்கள் மீது பரக்கத்து செய்வாயாக. ஆரம்பிக்கிறது தப்பு. முதல் கோணல் முற்றும் கோணல். ஆகவே எல்லா பொறுப்புகளும் ஆண்களை சாரும்.
அதே போல ஆண்களோட 2வது பொறுப்பு கொடுமைப்படுத்தாதிருப்பது, நோ குரேல்டி. ஆகவே குடும்பத்தில் அந்த கொடுமைப்படுத்தாத ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்க வேண்டும். பெண்களுடைய பொறுப்பு என்ன? ஒன்று, பெண்கள் கணவனுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். காணித்தா, அடிமை என்பதாக அதற்கு பொருள் அல்ல. குடும்பத்துக்கு ஒரு தலைவன் என்று ஒருவர் இருந்தானே ஆக வேண்டும். தலைமை இல்லாமல் ஒரு குடும்பம் எப்படி இயங்க முடியும்? 2வது ஹாஃபிலாத்துன், பாதுகாத்தல். கணவனுடைய உடைமைகளை பாதுகாத்தல், சொத்தை பாதுகாத்தல், குழந்தையை பாதுகாத்தல், இவை அனைத்தும் மனைவியை சார். ஆக இந்த விதிகளை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ஒரு திருமண வாழ்க்கை வெற்றியாக அமைய வேண்டும் என்றால் அங்கே அன்பு இருக்க வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது, வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, இறைவன் உங்களுக்கிடையே அன்பையும் கருணையும் தோற்றுவித்திருக்கிறார். ஆக அன்பில்லாத குடும்பம் ஒருபோதும் அமைதியாக இருக்க முடியாது. வெறுப்பும் துவேஷமும் நிறைந்திருக்கின்ற குடும்பத்தில் அமைதி நிலவ முடியாது. உங்கள் மனைவியரை நீங்கள் வெறுக்க வேண்டாம். நபிகள் நாயகம் சொன்ன, உங்கள் மனைவியரை நீங்கள் வெறுக்க வேண்டாம். ஒரு விஷயத்திற்காக நீங்கள் அவர்களை வெறுத்தால் இன்னொரு விஷயத்திற்காக அவர்களை நேசிக்க கூடும் என்று சொன்னார். அவரிடத்திலே அழகு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அறிவு இருக்கலாம், நல்ல பண்புகள் இருக்கலாம், குழந்தை வளர்க்கின்ற தன்மையில் இருக்கலாம். ஒன்று இல்லாவிட்டால் ஒன்று இருக்கும். ஆகவே வெறுக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அன்பினுடைய அடுத்த பகுதி நோ ஈகோ. நீயா நானா சண்டை போட்டீங்கன்னா அவ்வளவுதான். நீயா நானா அல்ல, நீயும் நானும். நீயா நானா அல்ல, நீயும் நானும். இந்த எண்ணம் அங்கே வர வேண்டும். நீயா நானா போட்டால் குடும்பத்திலே அமைதி போய்விடும். ஆகவே அந்த ஆதிக்க மனப்பான்மை, ஈகோயிசம் இருக்கக்கூடாது. அடுத்தபடியாக புரிந்துணர்வு, ஒருவரை ஒருவர் புரிந்திருக்க வேண்டும். பெண்கள், மனைவி ஒரு குடும்ப சூழ்நிலையிலே பிறக்கிறாள், இவன் ஒரு குடும்ப சூழ்நிலையிலே பிறக்கிறார். ஆக இருவரும் ஒரு இடத்தில் ஒன்றாக இணைகிறார்கள். அவளுடைய விருப்பங்கள், வெறுப்புகள், அவள் வளர்ந்த சூழ்நிலை, அந்த குடும்பத்தினுடைய கலாச்சாரம் எல்லாம் வேறு வேறு. அதே மாதிரி இவனுக்கும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு அவளுடைய தேவைகளை இவனும், இவனுடைய தேவைகளை அவனும், அவளுடைய பிரச்சனைகளை இவனும், இவனுடைய பிரச்சனைகளை அவனும் புரிந்து கொள்ளாமல் ஒவ்வொருவரும் தங்கள் உலகத்திலே உட்கார்ந்து கொண்டு பிரச்சனைகளை முடிவு செய்தால் அங்கே அமைதி இருக்க முடியாது. ஆங்கிலத்திலே சொல்வார்கள், you must fit into other person's shoe. அடுத்தவனுடைய செருப்புல ஒரு காலை நோக்கி பாருங்க. ஆகவே அவன் பிரச்சனை என்பதை அவனிடத்திலிருந்து நீங்கள் பார்க்க வேண்டும். இது ஒன்று. அடுத்தபடியாக அட்ஜஸ்ட்மெண்ட், அனுசரித்து போதல், விட்டு கொடுத்தல். ஆக விட்டு கொடுத்தாமல் எதுவுமே நடக்காது. நான் போறபடிதான் இருப்பேன், நான் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாட்டேன் என்று சொல்கிறார்கள் சிலர். அவர்களுக்கு நாம் சொல்லுகின்ற ஒரே ஒரு ஆலோசனை, தயவு செய்து கல்யாணம் முடித்துக் கொள்ளாது. யாரோடும் என்னால் அனுசரித்து போக முடியாது, மனைவி அனுசரித்து போக முடியாது, கணவனை அனுசரித்து போவோம் என்றால் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். எங்கே 2 பேர் சந்திக்கிறோமோ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆக வேணும். ஆபீஸ்ல அட்ஜஸ்ட் பண்றீங்கல்ல, ஆபீஸ்ல அலுவலகத்தில் அட்ஜஸ்ட் பண்றீங்கல்ல, அங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், வீட்டுல மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. அதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அக்செப்ட் them as they are என்று சொல்வார்கள். அவர்கள் எப்படியோ அப்படியே அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் சரியான முறையாக இருக்க முடியும். அடுத்தபடியாக குர்ஆன் மிகவும் வலியுறுத்துவது தக்வா, இறையச்சம். இறைவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் மறந்து விடாது. நீங்கள் ஊரை ஏமாற்றலாம், உலகத்தை ஏமாற்றலாம். என் மீது எந்த தப்பும் இல்லை, அந்த அம்மா தான் எல்லாம் தப்பு என்று இவன் சொல்ல, அந்த ஐயா தான் என் தப்பு என்று சொல்ல, இறைவனுக்கு தெரியும். இன்னைக்கு பல பேர் கவுன்சிலிங் எல்லாம் வர்றாங்க, குற்றங்களை சொல்லுகிறார்கள். பார்த்தால் இந்த அம்மா எல்லா படியும் அவங்க மேல போடுவாங்க, அந்த ஐயா எல்லா படியும் இவன் மேல போடுவாங்க. என்னமோ இவங்க ஒரு தப்பும் செய்யாத மாதிரி. ஆகவே இறைவனுக்கு தெரியும். ஆகவேதான் இப்போது ஓதப் போகிற அந்த குத்துபாவிலே 3 வசனங்கள் இடம்பெறுகின்றன. அந்த 3லும் சொல்லப்படுகின்ற பொதுவான கருத்து இத்தகுல்லா, இத்தகுல்லா, இறைவன் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஆகவே ஒழுக்கம் உள்ள ஒரு வாழ்க்கை தான் எப்போதுமே அமைதியாக இருக்க முடியும். இறுதியாக நான் சொல்லிக்கொள்ள பெற்றோர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பல குடும்பங்கள் பாதிப்புக்கு உள்ளானது காரணம் பெற்றோர்கள். நன்றாக நான் இதெல்லாம் ஆய்வுடைய முடிவுகள். தேவையில்லாமல் பெற்றோர்கள் தங்களுடைய மூக்கை தங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே நுழைத்து பல குடும்பங்களை பெற்றோர்கள் வீணாக்கி இருக்கிறார்கள். நீங்கள் நல்ல கணவனை நல்ல மனைவியை தேர்ந்தெடுத்தீர்கள், கொடுத்து விட்டீர்கள், முடிஞ்சது. அதோடு உங்கள் பணி முடிந்தது. அப்புறம் அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துக்கணும். நீங்க அவர்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தலைவர்கள் இல்ல, உங்க மனைவிக்கு தான் நீங்க தலைவர். உங்க பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு நீங்கள் தலைவர்கள் அல்ல, உங்க பேரன் குடும்பத்துக்கு நீங்க தலைவர் அல்ல. எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிறது. இவங்களை கேட்டுட்டு தான் சமைக்கணும், இவங்களை கேட்டுட்டு தான் வெளியே போகணும், எல்லாமே இவங்களை கேட்டு செஞ்சா குடும்பம் உருப்படாது. இது என்னுடைய கருத்து அல்ல, இது உளவியல் நிபுணர்களுடைய கருத்து. நீங்கள் எந்த மேரேஜ் கவுன்சிலிடத்திலே சென்று கேளுங்கள், சொல்வார்கள் பெரும்பாலும் குற்றங்கள் இந்த 2 தம்பதிகள் சண்டைகளை உண்டாக்கி விடுவது பெற்றோர்கள் தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அதனை நீங்கள் விட்டுவிடுங்கள், தேவையில்லாமல் குறுக்கிடாதீர்கள். அவருடைய அந்தரங்கத்திலே நீங்கள் குறுக்கிடாதீர்கள். Don't enter into their privacy. Don't be possessive. மகன் எனக்கே சொல்றான்,
அவ என்ன மனைவி கிட்ட போயிட்டா இந்த கோவப்படுறதெல்லாம் இல்லை. கல்யாணம் முடிந்த வரைக்கும் அவங்களுக்கு தான் சொந்தம். கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னா இப்ப அவளுக்கு தான் சொந்தம். அதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போதும் எங்கிட்டே தான் இருக்கணும், என் பேச்சு தான் கேட்குது, இதெல்லாம் நடக்காது. மார்க்கத்திற்கு முரணாக போனால், ஒழுக்க விதிகளை மீறினால் மட்டும் நீங்கள் தலையிடுங்கள். மற்ற விஷயங்கள் நீங்கள் தலையிடாதீர்கள் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆக நான் இப்போது சொல்லியதை, திருமணத்தை சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்கள். அது ஒரு இபாதத், வழிபாடு. அது ஒரு ஒப்பந்தம், கவனன், மீதாக்கன் அலீல். அடுத்தபடியாக அன்பின் அடிப்படையில் இல்லற வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் அட்ஜஸ்ட்மெண்ட் சகித்து போங்கள். இறையச்சத்தோடு நடந்து கொள்ளுங்கள். பெற்றோர்கள் தலையிடாதீர்கள். இவ்வாறு செய்தால் இல்லற வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ஒன்று. வெறுமனே எல்லாமே நீ துவாவை கேட்டுவிட்டால் எல்லாம் ஒன்று நடந்து விடாது. நாம் முயற்சி செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே துவா கேட்க வேண்டும். எந்த முயற்சிகளையும் மேற்கொள்ளாமல் இந்த இல்லற வாழ்க்கையை நீ இனிமையாக ஆக்கி வைத்து விடு என்று விட்டால் ஒன்றும் அமையாது. ஆகவே எல்லாம் உள்ள இறைவன் இந்த தம்பதியர்களுக்கு ஒரு இனிமையான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பானாக, ஒரு அமைதியான வாழ்க்கை அமைத்துக் கொடுப்பானாக, விட்டு கொடுக்கின்ற தம்பதியர்களாக அவர்களை ஆக்கி வைப்பானாக. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.